சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அது வரையும் ஒரு ஒரு சேவையா நான் செஞ்சுட்டு வரும்போது, ஒரு அப்பாற்பட்ட சக்தி அப்போ வந்து எனக்கு அரசுன்னு தெரியாது. ஒரு அப்பாற்பட்ட சக்தி என்னை ஆட்கொள்றத கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொள்றத உணர ஆரம்பிச்சேன். அந்த சக்தி வந்து என்னை ஆட்கொண்டு, அப்படியே என்னுடைய அந்த ரோகித்ன்ற ஒரு தன்மை இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போக ஆரம்பிச்சது, மறைய ஆரம்பிச்சது. அந்த சக்தியோட ஆளுமை, அந்த சக்தியோட தன்மை தான் என்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சது பரிபூர்வமா. ஒவ்வொரு காலகட்டத்தில அப்படியே அதில பயணிச்சு வரும்போது, ஒரு காலகட்டத்தில அந்த அரசோட தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சது. நான் வந்து அந்த அரசு அந்த இருக்கும்போதே நான் தீட்சை எடுத்து வந்தேன். அவங்களோட தன்மை எனக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த நினைவுகள், அவங்க வந்து இந்த 2 பேரும் வாழ்ந்த அந்த நினைவுகள், அந்த ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அது அது வர ஆரம்பிக்கவும் அரசு தான் வெளிப்படுறாங்க. அவங்க தன்மமா நம்ம மாறிட்டு வரோன்றத நான் பரிபூரணமா உணர ஆரம்பிச்சுட்டேன். அது இல்லாம அந்த அருள், அந்த சக்தி, அரசு இப்போ ஒரு அப்பாற்பட்ட சக்தி கிட்ட இருக்கவங்க கிட்ட தான் அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த இறைசக்தி அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அரசு தன்மையா முழுசா பரிபூரணமா உருமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம், அது முன்னாடி வரையும் சாதாரணமா ரோகிதா இருந்த நான் வந்து என்கிட்ட இருந்தும் அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சது. அதை உணர முடியும். நம்ம கிட்ட இருந்து அது வெளிப்பட்டதை உணர முடியும். புஷ்பா நான் நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல்.